everyone. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அனிமேஷன் என்னன்னு பார்க்க போறோம். என்னோட டீம் விஜய் அரவிந்த், சஞ்சீவ், லோகேஸ்வரன், சந்தோஷ் குமார் and myself ஞானசேகரன். So first அனிமேஷன் என்ன? அனிமேஷன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் இமேஜஸ், அது வந்து ஒரு illusion கிரியேட் பண்ணோம். ஸோ அதோட டைப்ஸையும் அதோட லைஃப் சைக்கிளையும் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஃப்ளட்டரில் வந்து பேசிக்காக ஒரு 2 டைப் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது. அது வந்து டிராயிங் பேஸ்ட், கோட் பேஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ டிராயிங் பேஸ்ட் அனிமேஷன்ஸ்னால் வந்து ஒரு இமேஜஸ் வேறு கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுறது, ஒரு ட்ராப் பண்ண ஒரு இமேஜை ஒரு அனிமேட்டடாக கன்வெர்ட் பண்ணுறத ஒரு டிராயிங் பேஸ்ட்டு. ஸோ கோடிங் பேஸ்ட் அப்படின்னா வந்து விட்ஜெட்ஸ், கலர்ஸ், டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கோட் பேஸ்ட் அனிமேஷன்ஸில் வரும். ஸோ கோட் பேஸ்ட் அனிமேஷனில் வந்து இன்னொரு 2 டைப் இருக்குது, இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டடாக இருக்கும், என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமேஷன்ஸ் அதுவே நடந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்பிளிசிட்டில் வந்து அதுக்கான அந்த டிரான்சிஷனுக்கான நம்ம வேல்யூஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பிளிசிட்டில். ஸோ இப்போ நான் தியரிட்டிக்கலாக சொன்னது வந்து ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ லைஃப் சைக்கிள்னா, இப்போ லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப் 2 ப்ராசஸ் இருக்கும். ஸ்டார்டிங்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறோம், வந்து ஒரு அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஸ்டிகல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கடந்து போகிற மாதிரி ஒரு அனிமேஷனில் வந்து நம்ம வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஸ்டாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுதான் வந்து அனிமேஷனோட லைஃப் சைக்கிளாக இருக்குது. குட் ஆஃப்டர்நூன், மைசெல்ஃப் சந்தோஷ் குமார். இப்போ இங்கே சொன்னது வந்து நம்ம ரியல் லைஃபோட ஒரு ஆப்போட கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரோல் பிளே மாதிரி இப்போ நாங்கள் காமிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்வே சர்ஃபஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லோகேஷ் சொன்ன மாதிரி இம்ப்ளிசிட், எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அதெல்லாம் வந்து மாற்றிருப்போம். அதே எக்ஸ்பிளிசிட்ல பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட். இப்போ ஒரு கேம் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் இருந்தால் தான் வந்து அது ஸ்டார்ட் கொடுத்தா தான் ரன் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது கேமில் போகும்போது அது வந்து நம்ம அவுட் ஆயிடும்னா எண்ட் ஆயிடும். அதுக்குள்ள நடக்கிற அனிமேஷனை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறான். ஸ்டார்ட் கொடுத்து அவன் ரன் பண்றான். ரன் பண்ணிட்டு லெஃப்ட்னா லெஃப்ட் போகணும், ரைட்னா ரைட் போகணும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணணும், டவுன்னா டவுன் பண்ணிட்டு கடைசியில் ஸ்டாப் சொல்லும்போது நம்ம அடிச்சு நின்று அவுட் ஆயிடுறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் நடக்குது. என்னென்ன அனிமேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சொல்லும்போது லெஃப்ட் போறது, அதுக்கப்புறம் வந்து ரைட்டு, அதுல வந்து 3D அனிமேஷன் மேக்சிமம் அதுல வந்து ஜம்ப் பண்ணி பிடிச்சா மேக்னெட் வர மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இதை வச்சுதான் நாங்கள் வந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ.